என்ன தீ பிடிச்சிருச்சா இல்ல புயல் வந்துருச்சா? ஏன் இத்தனை வாட்டி கதவை தட்டிக்கிட்டு இருக்க? அண்ணா அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இன்னைக்கு ஆபீஸுக்கு வரமாட்டாங்க. அதனால நம்ம தான் ஆபீஸுக்கு போய் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்புறம் நம்ம லேட்டா கிளம்புன விஷயம் அன்னைக்கு தெரியாது. நான் கார் ஆல்ரெடி வர சொல்லிட்டேன், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி நீ கிளம்பு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி போ. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சாமே, டிடிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு ஷூ போட்டு விடுறேன். ஏமா? ஓ, இது எவ்வளோ எவ்வளோ அழகான ஷூ இது. அது எனக்கு தெரியும். உங்க காலை காட்டுங்க, ஸ்மூத்தா போட்டு விடுறேன். என்னடி பண்ற? ஓ, வாயை ஏன் அப்படி பொளக்குற? இது ரொம்ப சின்ன விஷயங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. என்னோட டார்லிங் நீங்க. இனிமேல் நீங்க எந்த வழியும் பார்க்க வேணாம், எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. என்னன்னு சொல்ற? உங்களுக்கு எது சொன்னாலும் புரியல. என்னது? என்னையா சொல்ற? கேசவனையா? பைத்தியமாடி உனக்கு? என்னதாச்சு உனக்கு? காலங்காத்துல மரங்கள் அடிச்சா உனக்கு? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் மூளை இல்லாதவங்க கிட்ட சொல்லுங்க. இத பாருங்க, என்கிட்ட பணம் இருக்கு, அதுவும் நிறைய இருக்கு. இந்த பணத்தை எங்க இருந்து செல்ல எடுத்துட்டு வந்த? இது வந்து ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்தது. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? உனக்கு வர வர மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. இங்க பாரு, டிடியோட பணத்துல இருந்து 1 ரூபாய் காணாம போனா கூட அது உடனே டிடிக்கு தெரிஞ்சிடும். நீ என்னடானா இவ்வளவு பணத்தை கொண்டு வந்திருக்க. இங்க பாரு, டிடி யாருக்கும் பாவமும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் முக்கியமும் கிடையாது. நம்ம 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்கடி. ஓ, ஜெயில்ல ஒரு மேட்ரா? நீங்க ஒரு வேஸ்ட் பார்ட்டிங்க. இங்க பாருமா, நான் வேஸ்டாவே இருந்துட்டு போறேன். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சிரு, இல்லனா நீயும் ஜெயிலுக்கு போணும், நானும் ஜெயிலுக்கு போணும். நீ மாட்டுறது எல்லாமே என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன். முதல்ல நீ கிளம்புமா, சீக்கிரம் போய் வச்சுட்டு வந்துருமா. எதுக்குமே லாய்க்கில்லாத மனுஷன். பாலாஜி, அன்னைக்கு சித் வீட்ல என்ன நடந்ததுன்னு தயவு பண்ணி என்கிட்ட உண்மையை சொல்றியா? நானும் ஏற்கனவே உங்க பையனை சந்திச்சிருக்கேன், ஆனா எனக்கு உங்க பையனை பிடிக்கவே இல்லை. அதனால என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஆசையத்தோடு விட்டுருங்க. இல்லைன்னா நான் பாக்குற முகூர்த்தம் வேறையா இருக்கும். உங்க பையன் அரசாங்க மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய ஜெயில் முகூர்த்தம். இங்க நடந்த விஷயம் எதுவும் ரோஷினிக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சித்தோட பேரண்ட்ஸ் வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. இல்லக்கா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்ல. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டிடி எல்லாரையும் எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கொஞ்சமாவது ரோஷினி பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு தான் ரோஷினி மேல நிறைய பாசம் இருக்குல்ல, அவ வாழ்க்கை அழிஞ்சு போறத நீ கண்ணால பாத்துட்டு இருப்பியா? இங்க பாரு பாலாஜி, நம்ம ரோஷினி வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நானே உன்னை மன்னிக்க மாட்டேன், சொல்லிட்டேன். தயவு பண்ணி உண்மையை சொல்லு, இல்லைன்னா ரோஷினி கிட்டையாவது போய் உண்மையை சொல்லு. இந்த தடவையும் நீ இப்படி பேசாம இருந்துராத. ரோஷினிக்காக நீ தைரியமா இருக்கணும். பாலாஜி, லேட் ஆயிடுச்சு, வா சீக்கிரம் போலாம். அக்கா, எதுவா இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம், இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கடவுளே, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. ரோஷினிக்கு டிடி பேசுறதெல்லாம் பொய்னு எப்படியாவது தெரியப்படுத்தணும். ரோஷினிக்கும் சித்தார்த்துக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எப்படியாவது சரியாயிடணும். அவங்க 2 பேரும் ஒண்ணு